நானும் ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். லயலா மணி அவர்களாக இருக்கட்டும், ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், ஆனந்த்ஜித் அவர்களாக இருக்கட்டும், இவர்களும் நாம் தமிழர் கட்சி மேல பரப்பப்பட்ட அவதூறுகளையே ஒரு சில கருத்தாக எடுத்து வந்து பேசுறாங்க. அது அவதூறு, அது எல்லாத்துக்கும் பதில் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் 15 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பழைய அவதூறு செய்திகளை எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க. பொதுவாக அண்ணன் அவர்கள் சொன்ன ஆமைக்கறி உணவாக இருக்கட்டும், அந்த ஆமைக்கறியை பத்தி ரமேஷ் அவர் பேசுறாரு, இங்க வந்து லயோலா மணி அவர்கள் பேசுறாரு. ஆனா அவர் தங்கியிருந்த இடங்கள்ல ஆமைக்கறி அப்படி கொடுக்கறது ஒரு உணவு பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கம். சாப்பிட்டாரு, சொன்னாரு, ஓகே. இப்ப சீமானவர்கள் ஆமைக்கறி சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களுடைய விலைவாசி கூடிச்சா குறைஞ்சாங்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?